Hello மக்களே, a very good morning and welcome to Score Clever's Daily Current Affairs podcast. நாம இன்னைக்கு பார்க்க போறது October 31st, 2025 கான முக்கியமான current affairs. ஆமா நிலா, நான் சிபி. And நான் நிலா. நாங்க ரெண்டு பேரும் Score Cleverல இருந்து உங்க current affairs experts. தினமும் நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேற லெவல்ல இருக்கும். அப்சல்யூட்லி. சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலுடன் படிச்ச ஆஸ்பிரன்ஸ் மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. மற்ற சோர்சஸ் விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும், ஆனா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நிலா, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல ஆரம்பிக்கலாம். யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் PM ஆஷா ஸ்கீம் கீழ ₹15,915.83 crore மதிப்புள்ள ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பிளான்க்கு அப்ரூவ் பண்ணிருக்காரு. PM ஆஷா அப்படின்னா PM அன்னதாதா ஆயுசன் ரக்ஷன் அபியான். இது ஒரு ஸ்கீம். இது மூலமா தெலங்கானா, ஒடிஷா, மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ்ல இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருந்து பல்சஸ் யானி பருப்பு வகைகள் அண்ட் ஆயில் சீட்ஸ் கரீஃப் 2025-26 சீசனுக்கு கவர்மெண்ட் வாங்க போறாங்க. சூப்பர். என்னென்ன பருப்பு வகைகள்னு சொல்ல முடியுமா? ஷோர் சிபி. கவர்மெண்ட் 100% ஆஃப் த தூர், அதாவது துவரம் பருப்பு, உரத் அண்ட் மசூரை ப்ரக்யூர் பண்ண போறாங்க. நம்பர்ஸ்ல சொல்லணும்னா தெலங்கானால இருந்து 4,430 மெட்ரிக் டன்ஸ் மூங், அதாவது பாசிப்பயிறு, அண்ட் ஒடிஷால இருந்து 18,740 மெட்ரிக் டன்ஸ் அர்ஹர், அதாவது துவரம் பருப்பு வாங்குறாங்க. மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் சங்கதி என்ன? மகாராஷ்டிரால இருந்து 33,000 MT மூங், 3.25 lakh MT உரட் அண்ட் 18.5 lakh MT சோயாபீன். மத்திய பிரதேஷ்ல இருந்து மட்டுமே 22.21 lakh MT சோயாபீனை PDPS டீம் கீழ ப்ரொக்யூர் பண்றாங்க. மத்திய பிரதேஷ் சோயாபீன்ல கலக்குறாங்க. ஆமா. சரி, அடுத்த நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஜி கிஷன் ரெட்டி 2 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை லான்ச் பண்ணியிருக்காரு. ஒன்னு கோயலா சக்தி டேஷ்போர்ட், இன்னொன்னு கிளாம்ப் போர்ட்டல். கோயலா சக்தி பேரிலேயே இருக்கு. கோயலானா கோல், சக்தினா பவர். சோ இது ஒரு டிஜிட்டல் டேஷ்போர்ட். மைன்ல இருந்து மார்க்கெட் வரைக்கும் கோலோட என்டையர் வேல்யூ செயினையும் ஒரே இன்டர்ஃபேஸ்ல இன்டகிரேட் பண்ணுது. From mine to market, everything at one place. Correct. And CLAMP portal என்ன? CLAMP stands for Coal Land Acquisition, Management and Payment Portal. கோல் செக்டர்ல நிலம் கையகப்படுத்துறது, அதுக்கான காம்பன்சேஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட், அதாவது R&R ப்ராசஸ் அனு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு, அதாவது எளிமைப்படுத்துறதுக்கு தான் இந்த போர்ட்டல். பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சிபி. இப்ப எகனாமிக் நியூஸ்க்கு போலாமா? நம்ம இந்தியால இருந்து GI டேக்டு லைம்ஸ் முதல் முறையா UKக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். வாவ்! GI டேக்டா? எந்த ஊர் லைம்? 2 வகை. ஒன்னு கர்நாடகால இருக்கிற விஜயபுராவோட இண்டி லைம், இது ஒரு 350 kg. இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுல தென்காசி மாவட்டத்துல இருக்கிற புளியங்குடியோட புளியங்குடி லைம், இது ஒரு 150 kg. இந்த ஷிப்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணது அப்பிடா, அதாவது அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. நம்ம புளியங்குடிய லெமன் சிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்வாங்கன்னு தெரியும். இப்போ யூகேலையும் நம்ம ஊரு லைமோட மவுசு கூடிடும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ். RBI ஸ்வாமி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 1க்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்வாமி ஃபண்ட் அது என்ன நிலா? ஸ்வாமிஹினா ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங். இது 2019ல லான்ச் பண்ண ஒரு ஃபண்ட். பாதியில நின்னு போன அஃபோர்டபிள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது தான் இதோட நோக்கம். ஓ, அந்த ஃபண்டுக்கா? சோ இப்போ RBI கொடுத்திருக்கிற எக்ஸம்ஷன் எதுக்கு? RBIயோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் AIF டைரக்ஷன்ஸ் 2025ல இருந்து சில ப்ரொவிஷன்ஸ்ல விலக்கு அளிச்சிருக்காங்க. இதனால பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் மாதிரி ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இந்த ஃபண்ட்ல இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. காட் இட். ஹவுசிங் செக்டருக்கு இது ஒரு நல்ல பூஸ்ட். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் போல. ஆமா. இந்தியா நைஜீரியா கூட பார்ட்னர் பண்ணி அங்க முதல் IIT கேம்பஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இது வெஸ்ட் ஆப்பிரிக்காலேயே முதல் IIT கேம்பஸா இருக்கும்.
சுலேஜால இருக்கிற ஃபெடரல் கவர்மெண்ட் அகாடமி FGAல இது அமைய போகுது. 2026ல ஆபரேஷனல் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஐஐடி மெட்ராஸ் ஜான்சிபார் மாடலை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த மாடல்னா என்ன? குட் கொஸ்டின். இந்த மாடல் படி இந்தியா, அதாவது ஐஐடி மெட்ராஸ் அகாடமிக் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நைஜீரியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டை பார்த்துப்பாங்க. சூப்பர் கொலாபரேஷன். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன? நேஷனல் கம்யூனிகேஷன்ஸ் அகாடமி. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கீழ வருது. இவங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கத்தா கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், மொபைல் கம்யூனிகேஷன் அண்ட் சைபர் ஸ்பேஸ் மாதிரி எமர்ஜிங் டொமைன்ஸ்ல கெப்பாசிட்டி பில்டிங், ரிசர்ச், கன்சல்டிங், பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் ட்ரைனிங்காக கொலாபரேட் பண்ண போறாங்க. ஓகே, ஒன் மோர் பார்ட்னர்ஷிப் நியூஸ் இருக்கு. இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது ICG வந்து நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன் அதாவது நெக்டிவ் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க்ல டிஜி லாக்கரை இன்டகிரேட் பண்றதுக்கு. இதனால ICG பர்சனலோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸை இஷ்யூ பண்றது, ஆக்சஸ் பண்றது, வெரிஃபை பண்றது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்டா ஆகிடும். டேட்டா ஆத்தென்டிசிட்டியும் என்ஹான்ஸ் ஆகும். வெயிட் நிலா, ஒரு சின்ன ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். எஸ், நம்மளோட லிசனர்ஸ்க்காகவே இருக்கு ஸ்கோர் கிளவர் ஆப் ஆன் கூகுள் பிளே ஸ்டோர். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை இனிமே நீங்க ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். எங்க ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமா நண்பர்களே, அண்ட் நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இட் டேக்ஸ் a lot of effort to create this. So please ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Now back to the news. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் செக்ஷன். இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி 500 கிகாவாட் மார்க்கை தாண்டிடுச்சு. ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2025 நம்ம கெப்பாசிட்டி 500.89 கிகாவாட். வாட் அ மைல்ஸ்டோன். இன்கிரெடிபிள். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சிபி. ஜூலை 29, 2025ல இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன்ல ஒரு புது ரெக்கார்ட் படைச்சோம். அன்னிக்கு ஒரு நாள்ல டோட்டல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட்ல 51.5% கிரீன் சோர்சஸ்ல இருந்து மீட் பண்ணிருக்கோம். வாவ்! இதனால நம்ம COP26 பஞ்சமிரத் கோலையும் அச்சீவ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம இன்ஸ்டால்டு எலக்ட்ரிக் பவர் கெப்பாசிட்டில 50% நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து சோர்ஸ் பண்ணோங்கிற இலக்க 2030 டெட்லைனுக்கு 5 வருஷம் முன்னாடியே முடிச்சிட்டோம். That's a huge achievement for India. இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாம். ஜப்பான்ல இருந்து ஒரு ஃபின்டெக் ஃபர்ம் JPYC Inc. உலகத்தோட முதல் என் ஸ்டேபிள் காயினை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு JPYC. ஸ்டேபிள் காயின்னா பேசிக்கலி இது ஒரு கிரிப்டோ கரன்சி. ஆனா US டாலர் இல்லனா என் மாதிரி ஒரு ரியல் வேர்ல்ட் கரன்சியோட வேல்யூக்கு 1:1 பெக் பண்ணிருப்பாங்க. சோ இதோட பிரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகாது. இந்த JPYC காயின் 1:1 ரேஷியோல ஜாப்பனீஸ் எண்ணுக்கு பெக் பண்ணப்பட்டிருக்கு. இது JPY டெபாசிட்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மூலமா ஃபுல்லி பேக்டா இருக்கு. அடுத்த நியூஸ், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவங்களோட வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ்ல மோஷன் 007 ஆன் செக்யூரிட்டி லான்னு ஒரு மோஷனை அடாப்ட் பண்ணிருக்காங்க. இந்த காங்கிரஸ் அபுதாபில நடந்துச்சு. இந்த மோஷனை சேவ் சாயில் IHR அவுட்ரீச் அண்ட் தி குளோபல் சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் லீகல் ஸ்டடீஸ் கோ-ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. சாயில் ப்ரொடெக்ஷனை, அக்ரிகல்ச்சரல் பாலிசி, கிளைமேட் ஆக்ஷன்லாம் இன்டிகிரேட் பண்றதுக்கு மெம்பர் கண்ட்ரீஸை கைட் பண்றது தான் இதோட நோக்கம். அப்படியே IUCN பற்றின சில ஸ்டாட்டிக் டீடைல்ஸ். டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரெத்தல் அகிலார், பிரசிடென்ட் ரசான் அல் முபாரக் அண்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் கிளாண்ட், சுவிட்சர்லாந்து. பெர்ஃபெக்ட். அடுத்தது UN கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்டோட 16th செஷன் ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல நடந்துச்சு. தீம் வந்து ஷேப்பிங் த ஃபியூச்சர், டிரைவிங் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் ஈக்விட்டபிள், இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸ்விஸ் ஃபெடரல் கவுன்சிலர் கை பார்மெலன் தான் இந்த கான்ஃபரன்ஸோட பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆனாரு. நம்ம இந்தியன் டெலிகேஷனை யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் லீட் பண்ணாரு. இந்தியாஸ் $1 trillion மாஸ்டர் பிளானை பத்தி ஹைலைட் பண்ணாரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல முக்கியமான அவுட்கம்ஸ் என்னென்ன நிலா? இந்த கான்ஃபரன்ஸ்ல செவிலா ஃபோரம் ஆன் டெப்ட்னு ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஜெனீவா கன்சென்சஸ் ஃபார் அ ஜஸ்ட் அண்ட் சஸ்டெயினபிள் எக்கனாமிக் ஆர்டர்னு ஒரு டிக்ளரேஷனையும் அடாப்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், 9th வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் 2026ல கத்தார்ல நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. Got it. Now, defense news. India-Russia Intergovernmental Commission on Military and Military Technical Cooperation-ஓட 5th மீட்டிங் நியூ டெல்லியில மானிக்ஷா சென்டர்ல நடந்துச்சு.
இந்த மீட்டிங்க்கு நம்ம சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தும் அவரோட ரஷ்யன் கவுண்டர்பார்ட் லெப்டினன்ட் ஜெனரல் தைலவ்ஸ்கி நிக்கோலேவிச்சும் கோ-சேர் பண்ணாங்க. டிஃபென்ஸ் கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே, பிசினஸ் நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். பிளாக்ஸ்டோன் நிறுவனம் ஃபெடரல் பேங்க்ல 9.99% ஸ்டேக் வரைக்கும் அக்வயர் பண்ண போறாங்க. ஆமா, இதுக்காக 6,196.51 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு பிரிஃபரன்ஷியல் இஷ்யூ ஆஃப் வாரண்ட்ஸ் மூலமா நடக்க போகுது. பிசினஸ்ல அடுத்தது ஒரு மேசிவ் நியூஸ். என்விடியா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல 5 trillion ரீச் பண்ண உலகத்தோட முதல் கம்பெனி ஆகியிருக்காங்க. ஏஐ ரெவல்யூஷனுக்கு அவங்களோட சிப்ஸுக்கு இருக்கிற இம்மென்ஸ் டிமாண்ட் தான் இதுக்கு காரணம். அன்பிலீவபிள்! 5 trillion! என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் ஹுவாங், ஹெட் குவார்ட்டர்ஸ் கலிஃபோர்னியா, யுஎஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அமேசான் அவங்களோட கம்ப்யூட் கிளஸ்டர் ப்ராஜெக்டான ரேனியரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 5 lakh இன்ஹவுஸ் ட்ரீனியம் 2 சிப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் பேக் பண்ற ஏஐ ஃபார்ம் ஆந்த்ரோபிக் அவங்களோட ஏஐ மாடல் கிளாட இந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. வாவ், வாட் அன் ஆக்ஷன் பேக்டு நியூஸ் டேனில ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பேக் இருக்கே. How can we forget sports? Yonex French Open 2025 பேட்மிண்டன் டோர்னமெண்ட் பிரான்ஸ்ல நடந்துச்சு. வின்னர்ஸ் லிஸ்ட சொல்றேன். மென் சிங்கிள்ஸ்ல டென்மார்க்கோட ஆண்டர்ஸ் ஆண்டோன்சன், விமென் சிங்கிள்ஸ்ல சவுத் கொரியாவோட ஆன்சி யோங். டபுள்ஸ் வின்னர்ஸ் யாரு? மென்ஸ் டபுள்ஸ்ல சவுத் கொரியாவை சேர்ந்த கிம் வான் ஹோ அண்ட் சியோ சங் ஜாய். விமென்ஸ் டபுள்ஸ்ல ஜப்பானோட யூகி ஃபுகுஜிமா அண்ட் மாயு மாட்சுமோட்டோ. மிக்ஸ் டபுள்ஸ்ல சைனாவை சேர்ந்த ஃபெங் யான் ஜெங் அண்ட் ஹுவாங் டாங்பிங் வின் பண்ணாங்க. சூப்பர்ப். கடைசி நியூஸ். 4th சவுத் ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் SAAF 2025 ராஞ்சி ஜார்க்கண்ட்ல இருக்கிற பிர்சா முண்டா அத்லெட்டிக்ஸ் ஸ்டேடியம்ல நடந்துச்சு. இதுல நம்ம இந்தியா தான் மெடல் டாலில டாப். டோட்டல் 58 மெடல்ஸ். அதுல 20 கோல்டு, 20 சில்வர் அண்ட் 18 பிரான்ஸ். ஸ்ரீலங்கா செகண்ட். அதுக்கப்புறம் நேபாள், பங்களாதேஷ் அண்ட் மால்டேவ்ஸ் இருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப்பை அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா AFI ஹோஸ்ட் பண்ணாங்க. மஸ்கட் பேரு தல்மா, which symbolizes strength and unity. ஆந்தம் பேரு ஜோஹார், ஜார்க்கண்ட் பர்தே ஹுங்கார். வாவ், எல்லா நியூஸையும் கவர் பண்ணியாச்சு சிபி. Absolutely நீலா. சோ படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? ஆஃப் கோர்ஸ், அதுக்கு தானே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. எஸ் மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு நடக்கும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். எவ்ரி மந்த் ஒரு நியூ லீக். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக் வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். சேனல் நேம் கரண்ட் அஃபேர்ஸ் லீக். ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் நிலா And Sibi signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye.